அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்னவா டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து மின் கட்டண உயர்வு காரணம் மத்திய அரசா மாநில அரசாங்கம் என்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு விவாதம் தான் நடைபெறுது. அதுக்கு நம்மளுடைய நிபுணர் மிஸ்டர் விக்னேஷ் மணி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருடைய கருத்தில் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் விக்கி. வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விக்கி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சங்கர். மின்கட்டண உயர்வு ரீசெண்டா ஏற்றிருக்காங்க. மக்கள் எல்லாம் ஒரு கோபத்தில் இருக்காங்க. எதுக்கு மின்கட்டண உயர்வு ஏற்றினாங்கன்னா எல்லாமே மாநில அரசு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாநில அரசு காரணம், மத்திய அரசு காரணமா டிபேட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் நம்ம மக்களுக்கு இன்னைக்கு புரியுற மாதிரி மின்கட்டண உயர்வுக்கு என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத பேச போறோம் சங்கர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மின்கட்டண உயர்வு மக்களுக்கு சிரமம்னு நினைக்கிறீங்க. பட் இதுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ்லாம் இருக்கு. அந்த பாலிசிஸ் தான் முக்கிய காரணம் மின்கட்டண உயர்வுக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போறோம் சங்கர். ரைட். ஏன்னா இப்போ ஆல்ரெடியே நம்மளுக்கு பார்க்க போனா ஒரு 1லேருந்து 100 வரலும் விக்கி, அது ஆல்ரெடியே உங்களுக்கு ஃப்ரீயா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடியே ஒரு 10 வருஷமா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி 100லிருந்து அதுக்கு மேல போறப்பதான் கட்டண உயர்வாக இருக்குது. அப்படி இருந்தும் இப்போ இந்த மின் கட்டண உயர்வுங்கிறது கொஞ்சம் மக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் பொருளா இருக்குது விக்கி. இருந்தாலும் நீங்க கொடுக்குற விளக்கத்தை பொறுத்து மக்களுக்கு கொஞ்சம் சிறப்பான தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதை பத்தி இங்க கூறுங்கள் விக்கி. கண்டிப்பா சங்கர். என்ன மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நாம இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னென்ன சங்கர்? நேஷனல் டேரிஃப் பாலிசி, அதாவது 2014 ஒரு கொள்கை, அதாவது மத்திய அரசால ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க. மத்திய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட், டெல்லி கவர்மெண்ட் ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க. அதாவது 2016 ஓகேங்களா. இது நேஷனல் டேரிஃப் பாலிசி ஓகேங்களா. அதாவது நேஷனல் டேரிஃப் பாலிசி 2016. இந்த பாலிசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸை கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன் அப்படிங்கிறது, ஏன் இந்த பாலிசி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிறது பின்னாடி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இயர்லி சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு செலவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பாலிசி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலானது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த பாலிசிஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த பாலிசி பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லோட ரேட், அதாவது கரண்ட் பில்லோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த பாலிசிஸ். இப்போ இந்த கரண்ட் பில் அப்படி இப்போ அந்த கரண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டை இப்போ ப்ரொடியூஸ் பண்றது லைக் எஸ் கம்பெனியா மாறிடுச்சு. இப்ப கவர்மெண்ட் கிடையாது, கம்பெனியா மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, எவ்வளவு லைன்ல எவ்வளவு வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு யூஸ் பண்றாங்க, தகுந்த மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னா, அதை பேஸ் பண்ணி அந்த பாலிசிஸ் 2014 டிஃபைன் பண்ணாங்க. அந்த பாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒவ்வொரு வருஷமும் கரண்ட் பில்ல ஏத்தணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப கரண்ட் ஸ்டேட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை நான் ஏத்தணுமா அப்படின்னு கேட்கலாம். என்ன ரீசன்னா, இந்த கரண்ட் பில் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் ரிலேட்டட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுது. ஈவன் தோ இப்ப நம்ம நெய்வேலியில பாத்தீங்கன்னா கரண்ட் உற்பத்தி பண்றோம். ஓகே, ஆனா அங்க யூஸ் நிலக்கரியெல்லாம் நம்மளுதுதான். நெய்வேலியில கரண்ட் உற்பத்தி பண்றோம். அந்த கரண்ட் உற்பத்தி பண்றதுனால நான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட கரண்ட் தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மீதி இருக்கிறத மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அது நாட் பாசிபிள். ஏன்னா இந்த கரண்ட் உற்பத்தி பண்றது, ஷேர் பண்ணி கொடுக்கறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில. இப்ப நாம சொல்ற பாலிசிஸை நாம ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்ப நமக்கு அவன் கரண்ட் தர மாட்டான். ஓகேங்களா. ஏன்னா இப்ப நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் யூனிட் கரண்ட் உற்பத்தி பண்றேன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு யூனிட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. இப்ப நீங்க ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு தர மாட்டான். இப்ப அப்படி பார்க்க போனா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்க சொல்றது பார்க்க போனா எல்லா ஸ்டேட்டுக்கும் இது பொருந்துங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும்.
என்ன இன்னொன்னு ஆமா. என்ன ரீசன் சோ ஓகே இப்ப அந்த பாலிசி இப்ப நீங்க வந்து கரண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் அதாவது கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கலாம். தமிழ்நாட்டுல உற்பத்தி ம். பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். இது இல்லாம பாத்தீங்கன்னா பிரைவேட்லயே நீங்க வாங்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இப்ப தமிழ்நாடோட கரண்ட் உற்பத்திக்கு தமிழ்நாடோட கரண்ட் தேவையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வாங்க கரண்ட் மட்டும் பத்தல. இப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருந்து வாங்குறாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இது இல்ல இந்த கரண்ட் பில் இந்த 2016 பாலிசிஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் கம்முனு ஃபுல்லாவே வந்து நான் வந்து பிரைவேட்ல வாங்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குற யூனிட் வந்து 2000 அப்படின்னா நீங்க பிரைவேட்ட போயிட்டு ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா அப்படி டபுள் மடங்கு. அப்படி என்ன நீங்க சொல்ற ரீசன்னா சரி. சொல்லுங்க. இல்ல அப்படி பார்க்க போனா இப்ப நம்ம நிறைய ஏரியால தமிழ்நாட்டுல இப்ப சோலார் பேனல் நிறைய பக்கம் வச்சு கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க ஓகே. அதை தானே விக்கி சொல்ல வரீங்க? பிரைவேட் மீன்ஸ் அதானே சொல்ல வரீங்க விக்கி? கரெக்ட். பிரைவேட் அததான் சொல்ல வரும். ம். அதுதான் சொல்ல வரும். அதுதான். ஆனா என்னன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வாங்குனீங்கன்னா 2000 ரூபாங்கிறது பிரைவேட்ல வாங்கினா 5 ரூபா. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கரண்ட் ரிலேட்டட் திங்ஸ் நிறைய கடன்ல இருக்கு. இப்ப நீங்க ஃபுல்லாவே வந்து பிரைவேட்ல வாங்கணும் அப்படின்னா இன்னும் கடன் சுமை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பில்லை வந்து ஏத்தி தான் ஆகணும். வேற வழி இல்லை. இப்ப நீங்க 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 சொல்லலாம், ஓகே நான் வந்து இப்ப நான் ஃபுல்லா வந்து இப்ப என்னன்னா பிரைவேட் கம்பெனிஸ் வந்து டபுள் மடங்கு வச்சு விற்கிறாங்க. இப்ப வந்து பாதி அட்லீஸ்ட் பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து கிடைச்சாலும் பாதி வந்து பிரைவேட் இருந்து வாங்கினாலும் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற இந்த எப்பப்பெல்லாம் மின் கட்டணம் பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 3 டைம் வந்து மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. ஏன்னா 3 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஒரு டைம்னா 3 வருஷத்துக்கு 3 டைம் உயர்த்திட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா ஏடிஎம்கே இருக்கல அவங்க வந்து மின் கட்டணத்தை உயர்த்தல. பட் உயர்த்தி தான் ஆகணும். ஆனா உயர்த்தல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கரண்ட் வந்து படிப்படியா குறைச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த பாலிசி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால நமக்கு எவ்வளவு கொடுக்கணுமே கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம ஃபாலோ பண்ணினா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கரண்ட் வந்து படிப்படியா வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கரண்ட் இது இப்ப நீங்க ஒரு டைம் வந்து ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க, கர்நாடகா வந்து நமக்கு தண்ணி தரலைன்னா நாம இங்கிருந்து கொடுக்குற கரண்ட் வந்து நிறுத்திடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அது நாட் பாசிபிள். கரண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. நாம எதுவுமே பண்ண முடியாது. அது ஏன் விக்கி அப்படி பார்க்க போனா நீங்க சொல்றது படி பார்க்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு உண்டான மீன்ஸ் எப்படின்னா இடத்த மட்டும் தான் கவர்மெண்ட் நியமிச்சிருக்குது. பட் கண்ட்ரோல் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்றாங்கிறது உங்களுடைய விவாதத்தின் அடிப்படையில் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் விக்கி. அப்படிதானே விக்கி? ஆமா சார். ஆனா என்னன்னா இப்ப நீங்க பிரைவேட் இருந்து வாங்குறீங்க கரண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா நீங்களே வந்து ஒரு இடத்தை எடுத்து நீங்களே கூட ஓனா கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்க பிரைவேட்ல வாங்குறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய மானியம் தரும். உங்களுக்கு வந்து சோலார் பேனலுக்கு நிறைய மானியம் தரும். அந்த பேனல் அங்கிருந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. அது வந்து பின்ன ஃபியூச்சர்ல இந்த தமிழ்நாட்டுல சீக்கிரம் அதிகமான சோலார் பேனல் மூலியமா கரண்ட் உற்பத்தி பண்ண போறாங்க அப்படிங்கறது நமக்கு தகவல் தெரியுது. அப்ப என்னன்னா இது சோலார் பேனலுக்கு மானியம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும். எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும். சொல்லுங்க சார். இல்ல நீங்க அது உண்மைதான் விக்கி. இப்ப எப்படின்னா நீங்க வேணா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இப்ப பார்க்க போனா இப்ப மக்களோட சாடல் எல்லாம் எப்படி இருக்குன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் உயர்த்திட்டான்னு சொல்லிட்டு தான் சாடல் தான் இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் பேசும் பொருளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். இப்ப வந்து மக்கள் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சாடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சாட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியல இருக்கு. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்தாதான் பண்ண முடியும். இப்ப அதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகேவா? ஆனா கரண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. அவங்க நினைச்சா அவங்களே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களே பில் ஜென்ரேட் பண்ணி அவங்களே வந்து மக்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறதுல எல்லாமே அவங்களே எடுத்துக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. பட் ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைல ஸ்டேட் கவர்மெண்ட் தலையில போட்டுருவாங்க. அதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிளஸ்.
ஆமா விக்கி. இப்ப ஏன்னா நீங்க சொல்லபடி பார்க்க போனா விக்கி, ஏன்னா மக்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப மின் கட்டண உயர்வுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் உயர்த்தியிருக்காங்க. அப்படிங்கிற தான் பேசும் பொருளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்ப நீங்க இந்த அனலைஸ் மூலம் நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குன்னா விக்கி, இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளஸ் சென்ட்ரல் எல்லாமே அந்த ஒரு கொலாபரேஷன்ஸ் இருக்கனால, அவிங்க விலை உயர்த்தினா இங்கேயும் அந்த விலை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது நம்மளுடைய இது. சப்போஸ் இல்ல அந்த விலை இன்னும் குறைக்கணும்னா நம்மளோட கவர்மெண்ட் மூலம் தான் மானியத்துக்கு மக்கள் கொடுத்தா இன்னும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட். கரெக்டா விக்கி? ஆமா சங்கர். இப்ப ஆல்ரெடி நெறைய மானியம் குடுத்துட்டாங்க. இது ஒரே ஒரு வழி என்ன பண்ணலாம்னா சங்கர், இப்ப நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா, இப்ப 2 மாசம் இருக்கிற பில்ல 1 மந்த்தா மாத்தணும். மாத்துனா வந்து பாத்தீங்கன்னா, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அப்படி 1 இப்ப மந்த்தா ஆல்ரெடி மாத்துற 2 மாசம் பட்சத்துக்கு சொல்லுங்க. சரி. இப்ப 1 மந்த்தா மாத்துற விக்கி, மாசம் 100 யூனிட் ஃப்ரீங்கிற கான்செப்ட்ல வருமா விக்கி? அது எதிர்பார்க்க முடியுமா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் கொண்டு வந்து ஆகணும் சங்கர். 2 மாசம் ஒன்ஸ்னா மந்த்லி ஒன்ஸ் 100 யூனிட். ஓகேங்களா? அதுக்கு மேல போறது தான் பில் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப கண்டிப்பா அப்படிதான் கொண்டு வருவாங்க. இப்ப அததான் மக்கள் வந்து கேக்குறாங்க. இப்ப நீங்க எப்ப வந்து 2 மாசம் ஒன்ஸ் இருக்கிற பில்ல மந்த்லி ஒன்ஸா மாத்துவீங்க அப்படிங்கிறது கேக்குறாங்க. அது பண்ணா இல்ல மக்களுக்கு வந்து இல்ல மின் விக்கி. கட் வந்து அது குறையும். வேணாம். அது வேணா கேட்டேன். ஏன்னா இப்ப ஆல்ரெடி நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்ப மந்த்லி ஒன்ஸ் பண்றதுக்கு இப்ப என்ன 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் 100 யூனிட் ஃப்ரீங்கிறது ஆல்ரெடி ஸ்கீம் போயிட்டு இருக்கு. நீங்க மந்த்லி ஒன்ஸ்ங்கிறப்போ மக்களுக்கு இது மூலம் பெனிஃபிட்ஸ்ங்கிறது நல்லா இப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்கு அது நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விக்கி. ஆமாங்க சங்கர் கரெக்ட். ஸோ இப்போ என்னன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா இல்லை அப்படின்னு வச்சுங்க இப்போ ப்ரீபெய்டு மாதிரி மாற்றணும். இப்போ ஃபோனுக்குலாம் எப்படி ப்ரீபெய்டு பில் போடுறோம், ப்ரீபெய்டாக வந்து அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ப்ரீபெய்டை பார்த்துட்டு வச்சுங்க. இப்போ நான் வந்து மாதம் 500 கட்டிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு பில் 600 100 இன்க்ரீஸ் ஆகுது. என் சம்பளமே வந்து 1000 தான் இருக்குன்னு வச்சுங்க. மற்றதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீபெய்டா மாத்தணும்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 500 பில் கட்டி 500 கட்டியிருக்குன்னா 500 முடிஞ்சா ஆட்டோமேட்டிக் கரண்ட் ஆஃப் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம மக்கள், 500 தான் இருக்கு, தேவையில்லாத லைட் ஆஃப் பண்ணு, அங்க இருக்க லைட் ஆஃப் பண்ணு, இங்க இருக்க லைட் ஆஃப் பண்ணு, ஒரு லைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் வந்து இங்க படிங்க, பொண்ணுங்க பசங்களை கூப்பிட்டு வந்து இங்க படிங்க, தேவையில்லாத கரண்ட் வந்து ரெடியூஸ், தேவையில்லாம லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருக்கும், தேவையில்லாததெல்லாம் வந்து ரெடியூஸ் கன்சம்ஷனை கம்மி பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த ஐடியா. நீங்க சொன்ன இப்ப இந்த உதாரணத்தை பார்க்க போனா இப்ப இன்டர்நெட்டுக்கே ரீசார்ஜ் பண்றோம்னா இப்ப நம்ம தேவையான வீடியோஸ் மட்டும் பார்க்க அன்வான்டா பார்க்க போறோம், நெட் குறைஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வைக்க இது மட்டும் பாருங்க, கேம்ஸ் விளையாடாதீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்கீம் ப்ரீபெய்டு ஸ்கீம்ல இருக்கிறனால நம்ம இன்சூரன்ஸ் எப்படின்னா உதாரணம் வந்து வைக்க நான் என்ன சொல்றதுன்னா இந்த இன்டர்நெட் கம்பேர் டு நீங்க இது மாதிரி கரண்ட்லி வரப்ப என்னன்னா சொல்லுங்க சார். இல்ல கரண்ட்லி அதே மாதிரி ஸ்கீம் பண்றப்போ அன்வான்டட் கரண்ட் வேஸ்டேஜ் வந்து தவிர்க்கலாம். நீங்க சொல்ற ஸ்கீம் ப்ரீபெய்டே கொண்டு வந்தா கரெக்ட் எக்ஸாக்ட் சார். இப்ப என்ன நம்ம இப்ப கரண்ட் பில் ஏத்திட்டோம்னு நம்ம கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனா வீட்டுல 3 வண்டி வச்சுட்டு எல்லாருமே ஒரே வழியா தான் போவோம், தனித்தனியா போயிட்டு இருப்போம். இங்க கரண்ட் பில்ல கம்மி பண்ணலன்னு திட்டிட்டு இருப்போம், அங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம பெட்ரோல் அங்க எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வண்டியில வந்து ஒரே டேரக்ஷன்ல 2 பேர் போனோம்னா போகலாம். இல்ல இப்போ பொண்ணுங்க பசங்க ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சைக்கிள் கூட யூஸ் பண்ணலாம். அது ஹெல்த்துக்கு நல்லது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. ஸோ பட் என்ன இது இல்ல வைக்க நான் இது மூலம் நாங்க நல்ல ஒரு விளக்கம் தெரிஞ்சுட்டு வைக்க. எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதுவரையிலும் இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தான் விலை உயர்த்திருக்கான்னு நினைச்சோம். பட் உங்களோட விவாதத்தின் அடிப்படை வைக்க நாங்க பாக்குறப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்க்ளூட் இருக்குங்கிறது இது தெளிவான விளக்கங்கள் வந்து நாங்களும் அறிஞ்சிட்டோம், அதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ மூலம் வைக்க நம்ம தெளிவுபடுத்திருக்கீங்க. அதனால இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி விக்கி உங்களுக்கு. ஏன்னா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்த மக்களுக்கும் இது ஒரு தெளிவான விளக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் அனைவருக்கும் தெரிவிக்கி இவ்வளவு எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி விக்கி உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் உங்களுடைய தகவலை தெளிவுபடுத்துறது விக்கி மிக்க நன்றி விக்கி. வணக்கம். ரொம்ப நன்றி சார். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.